ஹலோ எவ்ரிவான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமான ஒரு சைட் பீச்சில் இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது, அருமையான டைமாக இருக்குது. அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களாக இருப்பதும் ரொம்ப அருமையான ஃபீலிங், அழகான ஒரு வாழ்க்கை. இதில் ஊழியம் என்பது மிக மிக அழகானது, அற்புதமானது. யார் ஊழியன்? ரொம்ப வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறவன் ஊழியக்காரனா? இல்லை 10 தடவைக்கு மேலே பைபிளை முழுசாக படித்தவன் ஊழியக்காரனா? இல்லை காலேஜில் போய் ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறவன் ஊழியக்காரனா? இது எல்லாம் நல்லது தான். ஆனால் ஊழியக்காரங்களா இதெல்லாம் சாதாரண விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஒரு அடையாளங்கள். ஆனால் ஊழியக்காரன் என்பவன் யார்? அப்போ விசுவாசி ஊழியக்காரன் இல்லையான்னு கேட்காதீங்க. ஊழியம் என்பது எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஊழியத்தை செய்து தான் ஆக வேண்டும். அதில் 2 வகையான ஊழியம் இருக்குது. ஒன்று பிரைமரி காலிங், ரெண்டாவது செகண்டரி காலிங். பிரைமரி காலிங்னா என்னென்னா, தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும், தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, நான் தேவனை நேசிக்கிறதுனால ஜெபம் பண்ணுறவனாக, தேவனை நேசிக்கிறதுனால பைபிள் வாசிக்கிறவனாக, தேவனை நேசிக்கிறதுனால பரிசுத்தமாய் வாழுகிறவனாக, தேவனை நேசிக்கிறதுனால சுவிசேஷம் சொல்லுகிறவனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி என்னை போல பிறனை நேசிக்கிறதுனால ஒருவன் கெட்டு போகாமல் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்தை நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற தாகத்தோடு அவனை தேவனுக்கு நேராக, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும். ஸோ இது பிரைமரி காலிங். ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே இதை செய்து தான் ஆக வேண்டும். செகண்டரி காலிங் என்ன? செகண்டரி காலிங்னா அவங்களுக்கு தனிப்பட்ட திறமைகள், தனிப்பட்ட கிஃப்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தாளந்தை வைத்து அவங்க செய்கிற மினிஸ்ட்ரி இட்ஸ் அ செகண்டரி காலிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஃபுட்பால் என்னுடைய தாளந்து. அந்த ஃபுட்பாலை வச்சு நான் கோச் விளையாண்டேன். அந்த ஃபுட்பாலை வச்சு இப்போ நான் 20 வருஷமாக நான் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மூலமாக நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், தேவனுக்குள்ளே வழி நடத்தியிருக்கேன், சீஷர்களாய் மாற்றி இருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை செகண்டரி காலிங். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட அனைவருமே பிரைமரி காலிங்கை நிறைவேற்றி தான் ஆகணும். அது எல்லாரும் பண்ணணும். செகண்டரி காலிங்கை கண்டுபிடிச்சி நீங்கள் செய்கிறது தான் இந்த உலகத்தில் உங்களை கடவுள் எதற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்றுவதற்கு சமமாக இருக்கிறது. ஓகே, அப்படி இந்த 2த்தையும் செய்கிறவன் ஊழியக்காரன், ரைட்? அது மாத்திரம் இல்லை, ஒரு ஊழியக்காரன் இன்ஸ்பயர்டு பை ஹோலி ஸ்பிரிட்டாக இருக்கணும். அவன் இன்ஸ்பயர்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் ஆவியானவர் மூலமாக இன்ஸ்பயர் பண்ணி ஊந்தப்பட்டு அவன் காரியங்களை அறிந்து காரியங்களை செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஓகே, ஸ்தேவானை பற்றி சொல்லும் போது இஸ் ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கும், ரைட்? ரொம்ப அருமையான வார்த்தை அது, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கணும், இன்ஸ்பயர்டு பை ஹோலி ஸ்பிரிட். ரெண்டாவது, அவன் இன்ஃபர்மேட்டிவ்னா பைபிளை பற்றி, ஊழியத்தை பற்றி, உலகத்தை பற்றி, நடக்கும் நடைமுறைகளை பற்றி, நிறைய விஷயங்களை பற்றி அவன் குறிப்பாக பைபிளை பற்றியும் பிரசங்கம் பண்ணுறது எப்படின்றோம் தெரிஞ்சிருக்கணும். ரெவலேஷனை வாங்கி அதை தெளிவாக டெலிவரி பண்ணுற, ப்ரெசன்ட் பண்ணுற ஆளாக அவன் இருக்கணும். நிறைய பேர் பிரசங்கன்ற பேரில் கண்டதை வளரிக்கிட்டு இருக்குது. தான் எப்படி வளர்ந்தாங்களோ அந்த வழிமுறைகளை பேசுறது, அதுக்கேற்ற மாதிரி வசனங்களை கோட் பண்ணுறது, வசனங்களை கான்டெக்ஸ்ட் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் பேசுறது, நிறைய பிழைகள் செய்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இன்ஸ்பயர்ட் பை ஹோலி ஸ்பிரிட். ரெண்டாவது இன்ஃபர்மேட்டிவ். எப்படி வேதத்தை நன்கு புரிந்து நன்கு அறிந்து ஒரு விஷயத்தை எப்படி ஆவியானவரிடத்துலேருந்து வாங்கி அதை மக்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுற, போதிக்கிற ஒருத்தருக்கு இல்லை 100 பேருக்கு பிரசங்கம் தான், போதிக்கிற ஆளாய் இருக்க வேண்டும். மூணாவது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவனா இருக்கணும். தட் மீன்ஸ் நிறைய பேர் பேசும்பொழுது அதை கேட்டுட்டு போனால் ஏதோ ஒன்றத்தை கேட்டோம், ஆமாப்பா ஒரு நல்ல பிரசங்கம் கேட்டோம், இல்லைனா ஒரு நல்ல வார்த்தையை அவன் சொன்னான்பா, இயேசுவை பற்றி சொன்னான்பா அப்படின்னு இருக்கும். அப்படியே ஏஞ்சி போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பேசணும்னா, நம்ம சுவிசேஷம் சொன்னோம்னா, நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணோம்னா அதை கேட்குறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். அதை கேட்டு மனம் குத்தப்பட்டவர்களா, இல்லை மனம் மாறினவர்களா, இல்லை மனமாற்றம் அடைந்தவர்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த வழியை பின்பற்றுகிற அளவுக்கு, அதை பிடித்து கொள்கிற ஆசை வருகிற அளவுக்கு அவங்களை தூண்டும் வகையாக, அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் வகையாக ஒரு ஊழியக்காரன் இருக்கணும். இன்ஸ்பயர்ட் பை ஹோலி ஸ்பிரிட், இன்ஃபர்மேஷன் அபவுட் Bible and other things, and influencing the life and heart of people. மூணாவது குவாலிட்டி நான் சொல்கிறேன். அடுத்து ஒரு பயங்கரமான குவாலிட்டி என்னென்னா, அவன் தாழ்மை உள்ளவனாக இருக்க வேணும். இன்னைக்கு தன்னோட கிஃப்ட்டு வெளிப்படும் பொழுது பெரிய பெருமை பிடித்தவர்களாக இருக்கிறவங்கள பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாயிட்டேன், நான் பாஸ்டரு, நான் நான் பெரிய லீடர்னு சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிற, இல்லைனா யாருன்னா மரியாதை கொடுக்கல, இல்லை யாருன்னா
கொஞ்சம் இதுவாக நடத்திட்டா கோபம் வருகின்ற ஆட்களை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பெருமையை பல வகையில் ஊழியக்காரங்க கிட்ட பார்க்குறோம். அப்படி இருக்கவே கூடாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நிறைய பேர் பேசும் பொழுது இல்லைனா ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது பெருமையினால் தூண்டப்பட்டு எனக்கு எவ்வளோ தெரியும் பார் அப்படின்னு பேசுகிறவங்கள நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆர்கியூ பண்ணுறவங்கள நான் நிறையா பார்த்துருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேர் ஒரு ஸ்டேட்டஸ் குவா மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு இருக்கவே கூடாது. பி நார்மல், பி லோ ஆட்டிடியூட், பி லவபிள் அண்ட் அப்ரோச்சபிள். இயேசு பற்றி சொல்லும் போது ஒரு இடத்துல குழந்தைங்களாம் அவர் மேலே ஏறினாங்க. தட் மீன்ஸ் குழந்தைங்களாம் அவர்கிட்ட வந்துட்டாங்க. சீஷர்கள் தடுக்கிற அளவுக்கு பிள்ளைகள் அவங்க மேலே இயேசு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அது ஒரு சம்பவம். அவர் சொல்கிறாரு பரலோக ராஜ்யம் இப்படியாப்பட்ட பிள்ளைகள்துன்னு சொல்லி. ஆனால் அதில் என்ன விஷயம்னா, அவரை பார்த்து பேய் நடுங்குது, அவரை பார்த்து அரசியல்வாதிகள் நடுங்குறாங்க, அவரை பார்த்து மத குருக்கள் நடுங்குறாங்க, அவரை பார்த்து மக்கள் நடுங்குறாங்க. எல்லாத்தையும் அவர் நடுங்கிற அளவுக்கு பெரிய அற்புதம் செய்கிறவராகவும் வல்லமை உள்ளவர்களாகவும் ஆச்சரியப்படத்தக்க பிரசங்கங்கள் பண்ணுகிறவராகவும் இயேசு இருந்த போதிலும் அவரிடத்துல குழந்தைகள் பிள்ளைகள் அப்ரோச் பண்ற அளவுக்கு இஸ் வெரி அப்ரோச்சபிள். அப்படி இருக்கணும் ஊழியக்காரங்க. அடுத்து ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை நான் பார்க்குறேன். அவங்க எல்லாருமே நிறைய கசப்பையும் வெறுப்பையும் அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். தட் மீன்ஸ் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு கசப்பு உண்டாகிறபடி, ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வெறுப்பு உண்டாகிறபடி ஜட்ஜ்மெண்டலாக பேசுகிறவங்களா, நான் சத்தியத்தை பேசுகிறேன்ற பேரில் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசி இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு பையன் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணான். அவன் வயசுடைய இன்னொரு பையனும் அந்த இடத்துல பெரிய சர்ச் வச்சுருந்தான். அப்போ இந்த 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் ஊழியம் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த பையனுக்கு நிறைய பேர் சேர ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவன் அவ்வளோ இறங்கி வேலை செய்வான். இந்த சர்ச் வச்சு நடத்துகிற பையனுக்கு அது கொஞ்சம் இன்செக்யூர் ஃபீலிங்கை கொண்டு வந்தது. அதனால் இந்த பையன் என்ன பண்ணால், யாரெல்லாம் இந்த பையனுக்கு விரோதமாக சின்னதாக கலகம் பண்ணுற மாதிரி இருக்காங்களோ, வெறுப்பை கக்குறாங்களோ, அவங்கள எல்லாத்தையும் தாப்பக்கம் சேர்த்து இந்த பையன் பண்ணுற மாதிரியே அவங்கள பண்ணுறதுக்கு மறைமுகமாக ஊக்குவிச்சு அவன் கசப்பை விதைச்சி 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 கடைசியில் அந்த ஏரியாவில் இந்த பையன் பண்ண மினிஸ்ட்ரியே ஸ்டாப் ஆகி வேறு இடத்துல அவன் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இந்த பையன் மூலமாக மினிஸ்ட்ரி பண்ணி வந்த பசங்க இந்த சர்ச்சில் இருக்காங்க, வளர்ந்தாங்க. அதை கூட அவன் யோசிக்காமல் இந்த பையனை அவ்வளோ கசப்பு விதைச்சி அவனை எல்லாரும் வெறுக்கிற மாதிரி பண்ண ஆரம்பித்தான். அது இன்னைக்கு வரைக்கும் இந்த பையனுக்கு அது பெரிய பாதிப்பை கொண்டு வந்துகிட்டே இருக்குது. இவனை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் அவன் மேலே கசப்பை, உண்மை தெரியாமல் கசப்பை கக்கிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு இந்த பையன் ஊழியக்காரன் பாஸ்டர் அப்படி பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் மேலே பிரிவினையும் கசப்பையும் வெறுப்பையும் உண்டாக்குகிறவனாய் ஊழியக்காரன் இருக்கக்கூடாது. அப்போ நான் யாரை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதா, குறை சொல்லக்கூடாதுன்னா, ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, ட்ரூத் வித்தவுட் லவ் கில்ஸ், லவ் வித்தவுட் ட்ரூத் லைஸ் அப்படின்னு. அதாவது சத்தியம் இல்லாத அன்பு பொய் சொல்லும், அன்பு இல்லாத சத்தியம் கொல்லும். நீ சத்தியத்தை சொல்லு, ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அன்போட அவன் மேலே நீ அன்பு வைத்திருக்கிறன்றதை காட்டி அந்த அன்பின் நிமித்தம் நீ ஒருத்தரை குறை சொல்லும் போது, இதை மாற்றிக்கொன்னு சொல்லும் போது அவன் கேட்பான். அதனால் ஒருத்தரை நம்ம கரெக்ட் பண்ணோம், அந்த குறையை சரி பண்ணோம், குறை சொல்லணும், கிரிட்டிசைஸ் பண்ணோன்னும் போது நம்ம அவர் மேலே தேவ அன்பினால் நிறைந்து அன்பின் நிமித்தம் அவருக்கு அன்பை காட்டி அன்பாக தான் நம்ம சொல்கிறோன்றத அவன் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அன்பை காட்டி அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்னா அவன் அந்த குறையை ஏற்றுக்கொண்டு தன்னை மாற்றிக்கொள்வான். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பாவின்னு சொல்லாமல் அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி தன்னை ஜீவ பலியாக அன்பின் நிமித்தம் ஒப்பு கொடுத்து அந்த அன்பை காட்டினதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்போ ஃபாலோ மீ, நீங்கள் இப்போ என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, பாவத்திலேருந்து திரும்புங்க, பரிசுத்தமாகுங்க, நித்திய ஜீவனை பெறுங்கன்னு சொல்கிறாரு. அந்த அன்பின் நிமித்தம் அவர் நம்ம மேலே காட்டின அந்த அன்பினால் நம்ம என்ன பண்ணுறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம். சரியா? அதே மாதிரி தான் நம்மளும் அடுத்தவங்களை குறை சொல்லும் போது, அடுத்தவங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது கசப்பையும் வெறுப்பையும் அவங்க மேலே பரப்பாமல் நம்ம அன்பின் நிமித்தம் இந்த காரியத்தை செய்கிறவனா இருக்க வேண்டும். அப்படி செய்கிறவன் தான் ஊழியக்காரன். ஸோ ஊழியக்காரனாக இருக்கும் போது கசப்பையும் வெறுப்பையும் பிரிவினையையும் பரப்பாதீங்க. தட்ஸ் சாட்டானிக். இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் த ட்ரூ ஊழியக்காரன். ரைட்? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். பை பை.